இந்த இடத்துல லெஃப்ட் சைடு இந்த ரிப்ஸு சைடு இல்லை செஸ்ட்டில் மேலே இருந்தால் செஸ்ட்டில் ஃபீமேலாக இருந்தால் பிரெஸ்ட்டில் வலிக்கிறது, அதோட பால்பிட்டேஷன் இதயம் துடிக்கிற மாதிரி இருக்கிறது, அப்புறம் இதை சுற்றிலும் வலிக்கிறது. இதில் நிறைய பேர் பயந்துட்டு நிறையா ஒரு 30 இசிஜி 40 இசிஜி அதுக்கப்புறம் ட்ரெட்மில் எக்கோ எல்லாமே எடுத்துட்டு என்னமோ பித்து பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி நிறையா மேல் அண்ட் ஃபீமேல், இத்தனைக்கும் அவங்களோட வயசெல்லாம் என்னன்னு பார்த்தா 20 25 30. யார் எங்கே சொல்லி கொடுத்தாங்களோ, ஏதாச்சும் சினிமாவில் பார்த்தாங்களோ எப்படின்னே தெரியல. அது ஏன் ஹார்ட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ்டாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வலி ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. யார் சொல்லி கொடுத்தாங்க ஹார்ட் அட்டாக் இப்படி தான் வலிக்கும்னு? ஏன் தான் 25 வயசில் அவங்க எத்தனை தடவை டாக்டர் போ இதெல்லாம் இல்லை, இசிஜி எடுத்தாச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்பாமல் அது என்னன்னு நம்ம எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி அதை ஒரு வாரத்திலேயே க்யூர் பண்ண முடியும்னு சொன்னாலும் அதையும் நம்பாமல் அதை க்யூர் பண்ண எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல், ஆனால் பயங்கரமாக அழுதுகிட்டு பயங்கரமாக சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டு ரொம்ப மிட் நைட்டில் எந்திரிச்சு ஓடி போய் பார்க்குறது, ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாத்துலேயும் மாட்டி உண்மையான ஹார்ட் பேஷண்ட்டாக மாறுறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். அந்த வலி என்னன்னு சொல்ல போகிறேன். அந்த வலியை ஈஸியாக போக்க முடியும், அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த வலியை வித்தின் 7 டேஸில் சுத்தமாக இல்லாமல் ஆக்க முடியும். அதுக்குண்டான எக்ஸசைஸும் சொல்லித்தரப்போகிறேன். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே நான் சொன்ன சிம்டமோடு நின்றுருந்தா கூட கொஞ்சம் தான் பயந்துருப்பாங்களோ என்னமோ, அதோடு சேர்த்து கையில் கரண்ட் விடுற மாதிரி இருக்கிறது, கை விரல் மரமரப்பு வர்றது, தலையில் அமுத்துற மாதிரி யாரோ பிடிச்சி தள்ளுற மாதிரி இருக்கிறது, குத்துற மாதிரி இருக்கிறது, மூஞ்சில் இந்த இதில் தாடையில் கண்ணில் வலிக்கிறது, கண் மயமயன்னு இருக்கிறது, அப்புறம் முன்னாடி இருக்கிறதெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்கிறது, நாசியாக வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி வர்றது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டர் ட்ரெப்பீசியஸ் இந்த மசில் எல்லாம் வலிக்கிறது, ஸ்கேப்புலா, அப்புறம் நான் சொன்ன மாதிரி செஸ்ட்டு பிரெஸ்ட்டில் இந்த சைடில், அது தவிர மேலே இல்லை டோட்டல் பிரெஸ்ட்டில், அப்புறம் அது வீங்கி இருக்கிறது, அப்புறம் குத்துனா வலிக்கிறது, இதெல்லாம் சேர்த்து சம்டைம்ஸ் இம்பேலன்ஸ் வர்றது, இதையெல்லாம் சேர்த்து ரொம்பவும் பயந்துடுறாங்க. இதோட காதுக்குள்ளே வலி இல்லாட்டி காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டு இதெல்லாம் சேர்றப்ப என்ன நடக்குதுன்னா, டோட்டலாக இது ஹார்ட் அட்டாக் தான். அப்படி இல்லாட்டி ஏன் இப்படி வலிக்குது? டாக்டரு கார்டியாலஜிஸ்ட் யார் சொன்னாலும் இல்லை, அப்படி இல்லைன்னா ஏன் வலிக்குது? இதே டாக்டர் உனக்கு சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கே தெரியுது அது உண்மையான சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்னா ஏன் வலிக்குது அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் 2 விஷயம். இது நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க போங்கன்னு சொன்னாலும் அது ஓரளவுக்கு தப்பு தான். இன்னொன்று இது ஹார்ட் தான் இந்த பேஷண்ட் நினைக்கிறதும் தப்பு தான். 2க்கும் நடுவில் ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, சர்வைக்கல் கழுத்தில் ஸ்பைனல் கார்டில் எலும்பு தேய்மானமோ, ஜவ்வு விலகிறதோ, ஜவ்வு வீங்கிறதோ, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதோ, நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதோ, இதுக்கு தான் இந்த மாதிரி சிம்டம் வருது. இதுக்கெல்லாம் கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான் ஒரு அந்த மெடிக்கல் டேர்ம்ஸ் படி நேம் என்னென்னா சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ். அது தவிர டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ், பிரேக்கியல் நியூரால்ஜியா, இதை தவிர இன்னொரு 2-3 கண்டிஷன், சர்வைக்கோஜெனிக் பெயின், சர்வைக்கல் ரேடிகுலோபதி, சர்வைக்கல் ரிப்பு, அதை தவிர டிஸ்க் ஹெர்னியேஷன், டிஸ்க் டெசிகேஷன், இந்த மாதிரியெல்லாம் உள்ளுக்குள்ளே வரும். இதனால தான் சர்வைக்கலில் கழுத்தில் எலும்பு தேய்மானமோ, உங்கள் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன்னால் அது இங்கே கண்டக்ட் ஆகி அதனால் ஒரு வலி உள்ள இன்ஃப்ளமேஷன், நீரெல்லாம் கோத்துக்கிட்டு அந்த இன்ஃப்ளமேஷன் பிளட்டு கொண்டு போய் கண்ட இடத்துலலாம் விட்டுட்டு அங்கேயெல்லாம் இன்ஃப்ளமேஷன் கோர்த்து அது வலிக்கிறதும், இதை தவிர அங்கேருந்து ரேடியேட்டிங் அந்த நரம்பு போகிற இடத்துலலாம் ரேடியேட்டிங் பெயின் வர்றதும்,
இதை தவிர இந்த கழுத்து வலினால இந்த மசில்ஸ் எல்லாம் அங்கேயும் மசில் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இங்கேயும் அஃபெக்ட் ஆகி மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வலிக்கிறது தான். இதுக்குண்டான எக்ஸசைஸ் பண்ணால் இது சுத்தமாக சரியாயிடும். இந்த மாதிரி வலி எதில் வருதுன்னா 2 வீலர் ரொம்ப டிரைவ் பண்ணுறதுல, மன அழுத்தம் ஆகிறதுல, வேகமாக வேலை செய்கிறதுல, ஒரு நாளைக்கு ஓவர் வேலையை நம்ம செஞ்சு பிடிக்கணும்னு டார்கெட் வைக்கிறதுல, தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுல, குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்குறது, குனிஞ்சு டிவி பார்க்கறது, இல்லை வீடியோ கேம் விளையாடுறது, இதை தவிர இது தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, இல்லை குக்கரில் சமைக்கிறது, அப்புறம் வேற பழங்கள் காய்கறிகள் சாப்பிடாமல் இருக்கிறது, இல்லை இந்த பாட்டில் தண்ணி அதிகமாக குடிக்கிறது, இதெல்லாம் ரீசனாக இருக்குது. இந்த ரீசன் எல்லாம் போக வைக்க முடியும். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நானே சொல்லித்தரேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மண் சட்டி சில்வர் பாத்திரத்தில் சமைங்க, தண்ணி 3-4 லிட்டர் குடிச்சிருங்க ஒரு நாளைக்கு. முடிஞ்ச அளவுக்கு டைரெக்டாக போர் தண்ணி, கிணறு தண்ணி குடிங்க. அந்த மினரல் வாட்டர், ஆர்ஓ தண்ணியை அவாய்ட் பண்ணுங்கள். இதை தவிர மல்லாந்து படுத்தா சின்ன தலைவாணி, சைடில் படுத்தா பெரிய தலைவாணி வைங்க. 2 வீலர் நல்லதா, ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்கிறதா, குறிப்பாக இப்போ இருக்கிற அந்த எலக்ட்ரிக் 2 வீலர்லாம் ஷாக் அப்சார்பர் நல்லா இருக்குது, அது மாதிரி வாங்கி ஓட்டுங்க. 2 வீலர் ஓட்டுற டிஸ்டன்ஸை குறைங்க. தலையை ஆட்டி பேச வேணாம். யாரும் கூப்பிட்டா உடம்போட திரும்பி பாருங்கள். இதை தவிர குனிஞ்சு செல்ஃபோன் பார்க்க வேணாம், படுத்துட்டாச்சு பாருங்கள். அதுக்கேற்ற டிவைசஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா இதை ஏன்னா லேப்டாப்பை கொஞ்சம் தூக்கி வச்சுக்கோங்க, இல்லை கம்ப்யூட்டரை இதுக்கு நேராக முடியணும். கம்ப்யூட்டரோட லேப்டாப்போட ஸ்க்ரீன் தலைக்கு நேராக முடியணும். அப்படி வச்சு இது மாதிரிலாம் பண்ணால் அப்புறம் வலிக்கிற இடத்துல ஐஸ் 10லேருந்து 15 நிமிஷம் வைங்க. இதெல்லாம் காப்பாற்றும். இதுக்குன்னு நல்ல எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். 1 2 3 4 5 6 7 இதே மாதிரி செய்யணும். கழுத்தை நேராக வச்சுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு 1 2 3 4 5 6 7 இதே மாதிரி கரெக்டாக சுற்றணும். சும்மா இப்படி அழுங்காமல் சுற்றினா வேலைக்கு ஆகாது. அதுக்கடுத்து ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 3வது எக்ஸசைஸ் 1 2 3 4 5 6 7 இது நல்லா காப்பாற்றும். அடுத்தது 10 counts 1 2 3 4 5 6 7 8 9 10 1 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 7 8 9 10 இது உங்களை நல்லாவே இது மாதிரி ஒரு 7 தடவை. அப்புறம் கையை கோர்த்து 1 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி எக்ஸசைஸ் நல்லா காப்பாற்றும். அதை தவிர இப்படி சுற்றுறது 1 2 3 4 5 6 7 8 9 10 ஆப்போசிட்டில் 7 டைம் இது மாதிரி பண்ணுறது உங்களை கண்டிப்பாக காப்பாற்றும். இந்த பிரச்சனையிலேருந்து உங்களை நிரந்தரமாக தீர்த்து வைக்கும். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் இஸ் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.